அடுத்தது வந்துங்க, இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் நோய் தீர்க்கும் மருந்து, அதாவது மனித வாழ்வில் எந்த நோயை தீர்க்குது, அன்றாட பிரச்சனையில் கசிந்து வாழ்வே என்னன்னு தெரியாமல் வாழ்பவர்களுக்கு இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் எந்த வகையில் அவங்களுக்கு ஒரு நோய் தீர்க்கும் மருந்தாக இருக்குங்கய்யா? அகவல் பாராயணம் என்பது 1596 வரிகளை கொண்டது. இதுவரை உலகம் தோன்றிய காலம் முதற்கொண்டு 1596 வரிகள் கொண்ட சீரடி கொண்ட பாடல்கள் எதுவுமே கிடையாது. பெருமான் தான் முதல் இதை ஏற்றுகின்றார். அதை குறைஞ்சபட்சம் பொருள் உணர்ந்து படிப்பதற்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். அந்த 2 மணி நேரம் அந்த படிக்கும்போது அந்த வரிகள் மேல் போகும்போது ஒன்று எண்ணம் செதுறாது. நல்லா கவனிங்க. நீங்கள் அகவலை பரட்டினீங்கன்னா 1596 வரிகள் வாசிக்கிறது 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் இந்த மனம் ஆடல் வராது, அசையாது, வேற எங்கேயும் நாடாது, பொய்யுலகையே நாடாது. அதனால் அதிலே ஊன்றி திளைக்கும். அது மிகப்பெரிய தவம் இல்லையா? கருத்து இருக்கட்டும், கருத்து சொல்ல போறேன். இப்போ இந்த 2 மணி நேரம் மனதை எங்கேயுமே செல்ல ஒட்டாம கட்டி போடுறாருன்னா இது எவ்வளவு பெரிய அற்புதங்க. சாதாரண அற்புதமா அது அகவலிலே இல்லாத தகவலே இல்லைன்னுமாங்க. அது மாதிரி எப்பேருக்கு அற்புதம். கொஞ்சம் விளையாடும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 முறைக்கு மேலே அருட்பெருஞ்சோதி 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 வந்துட்டே இருக்கும். அப்புறம் தாய் தந்தை அறிவு அன்பு கருணைன்னு வந்துட்டே இருக்கும். அந்த அற்புதத்தை சொல்லி மாளாது. அதனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் எழுத்துக்கெல்லாம் கொஞ்சம் விளையாடும். அம்மே, என் அப்பா, என் ஐயா, என் அரசே, எடகத்தே எழுதாத மறைகளெல்லாம் கழுத்து என் உள்ளகத்தே எழுதுவித்து எண்ணுரிமை பதிய என்று இப்படி அடுக்குவார் சுவாமி. வாயெல்லாம் தித்திக்கும், மனமெல்லாம் தித்திக்கும், மதியெல்லாம் தித்திக்கும், மன்னியமே என் அறிவெல்லாம் தித்திக்கும்